இருக்காங்கல்ல இவங்க எனக்கு அண்ணன். அப்போ எப்படி முன்னாடி உட்காருவார், இப்போ எந்திரிச்சு போயிடுவார் பின்னாடி போ. அண்ணன் நான் பேசவானே? உடனே யாரும் நொன்னேன்னு கேட்டது. இவங்க என் தம்பி. தம்பி தானே? தம்பி நான் பேசவாயா? ஓ அப்படியே கோயிலில் போய் பூஜாரிட்ட கேட்டுவா. இதோ அங்கே பாருங்க, தலை கொஞ்சம் நரைச்ச மாதிரி. எனக்கு அப்பா. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, உங்க குடும்பம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. அப்பா நான் பேசவாப்பா? மஞ்சண்ணா நான் பேசவானா? பேசி இறங்கி போனிச்சுன்னா இறங்கி போயிருவியா? ஜெயண்ணா நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாத. போன வாரம் தொட்ட ஒரு சொடி செருப்பு காணாமல் போச்சு. தயவு செய்து தொடாத. அண்ணா நான் பேசவானா? இல்லை, வயசில் பெரியவங்கள ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்கள் அப்பா என்னை வளர்க்கல. உண்மையை எங்கள் அப்பாவுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே இந்த அம்மா வயசில் பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால் அடித்து விரட்டி 6 மாதம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். இல்ல, உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு இல்ல, என் வீடு. மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? மாமியா என் மாமனாருக்கு தான் இனிக்கணும், எனக்கு இனிச்சு என்ன போகுது? இப்போ முறைப்படி தாய் மாமா முறைப்படியா? எனக்கு தாய் மாமா இல்ல, என் பிள்ளைக்கு தாய் மாமா ஜெயண்ணாவும் மஞ்சண்ணாவும். சீர் செய்யறதுக்கு இவங்களை பத்திரமா வச்சுக்க. செய்யலனா அவன் பலாப்பழம் தூக்கிட்டு வருவேன் சீரு. அதனால என்ன சார், வரட்டும். ஓகே, இப்போ நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவணபவ, ஓம் ஆரியபவன். ஓ என்ன சாப்பிட்ட ஹோட்டலா சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க கூட சேர்ந்தா இதான் சார் ஞாபகம் வருது. ஓம் கணேஷ் பவன். இப்போ விற்கிறாங்க இல்லை. இப்போ ஆரம்பிக்க மஞ்சண்ணா. ஓம் ஹான்சுமா. 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய், கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ? எனக்கு தமிழையும் தமிழ் பாலியும் ஊட்டிய என் அன்னையை முதலில் நான் வணங்குகின்றேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க சார். நீங்க கை தட்டுங்கக்கா, பாப்பா கம்பியில் நடக்கும். ஆமா, நான் கம்பியில் நடப்பேன், நீங்க வளையத்தில் நுழைவீங்க. நான் நுழையிறது இல்லை இப்பெல்லாம். ஆமா, நடுவர் அவர்களே சொல்லுங்க. நீங்க என்ன சாதாரண நடுவரா? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர். ஆஹா. வெள்ளம் உள்ளம் படைத்த நடுவர். தீபாவளிக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். ஆஹா. ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். நியூ இயருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். பொங்கலுக்கு கட்டோட கரும்பு கொடுத்த நடுவர். நல்ல வேளை நீ பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு வரல. ஆமா, வரல. வந்திருந்தா கொடுத்துருப்பேன். என்னது பரிசு வச்சிருந்தம்மா, சேலை எல்லாருக்கும் எடுத்து. எல்லாருக்கும் தானே? எல்லாருக்கும் தான். அப்புறம் அப்படிப்பட்ட உங்களை யார் சார் வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்கு நான் பிடிச்சேன். பூவை மோந்தா பூவாசனை வரும். ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் நடுவுல. இந்த பாசக்கார கௌதமி இப்ப நான் உங்களை வர்ணிக்கிறேன். நிமிர்ந்து நேரா உட்காருங்க சார். இப்ப நான் வர்ணிக்கிறேன். தோட்டத்தில் பூப்பது ரோஜா, ரோஜா தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைவிக்கு பண்ணுவா தாஜா, அழகான நடுவர் அன்பான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. கை தட்டுங்க. காசு காசு காசுக்கு உனக்கு தாரேன், காசு தாரேன். இப்படிப்பட்ட நீங்க ஒரு தடவையாவது வர்ணிச்சார் அவரு? இல்லையே. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நடுவர் நடுவர் நடுத்தருவிலையா சார் இருக்கீங்க? கூடிய சீக்கிரம் வந்துருவேன். எங்க பக்கம் நம்புங்க, நடுத்தருவு கிடையாது. சைடு தெருதானோ? வீட்லயே உட்கார்ந்து சாப்பாடு போடுவோன்னு சொல்ல வரேன். அப்படிப்பட்ட நான் உங்களை வர்ணிச்சு பாட்டு பாடுறேன் சார். பாடுமா? நீங்க யார் தெரியுங்களா? அப்படி கையெடுத்து கும்பிடுங்க. நீங்க பொட்டு வச்ச தங்க குடா, ஊருக்கு நீ மகடா, நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரோம் ஜோரான தங்கரதா. அட நீ தங்க கட்டி தங்க குட்டி, நடக்கா 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 நடக்கா, ஓ பேரை சொல்லு பட்டி தொட்டி, நடக்கா 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 நடக்கா, பொட்டு வச்ச தங்க குடா, ஊருக்கு நீ மகடா, நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரோம் ஜோரான தங்கரதா. இப்படி வர்றீங்கன்னு சார். நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? தாயா தாரமா, அவ்வளவுதான். மாமியாரா மருமகளா, இவ்வளவுதானே சார் கேட்டிருக்கீங்க? ஆமா. மிஸ்டர் மஞ்சுநாதன் வந்ததுல இருந்து தாய் தாய், எனக்கு என்னைய பெத்த எங்க அம்மா எனக்கு உயிர் உயிர்னு பேசுனியே, உன்னைய பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா வா உயிரை சுமந்தா நாங்க யாரு? அப்படி கேளு, பதில் சொல் ஃபர்ஸ்ட். உனக்கு உங்க அம்மா உயிர்னா உன்னுடைய உயிரை சுமந்த உன் மனைவி யாரா? நீங்க 2 உயிரை கொடுத்திருக்கீங்க. நீங்க 2 உயிரை கொடுத்திருக்கீங்க. நீ ஒத்த உயிரை கொடுத்து எங்க உயிரை ஏன் வாங்குறீங்க? கை தட்டுங்க, ஜோரா பேசிக்கலாம். என்னன்னு கேக்குற? என்ன தேன பனை மரத்துல தேவை கொடுத்துனா தென்னை மரத்துல நெறி கட்டும் நான் கேக்குறேன். அடே அப்பா,
என்ன வேகம்? இல்ல சார், நான் கேக்குறேன் சார், மாமியார் என்ற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பதவியே. மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். எங்கேயாவது எங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்களா? ஏன் சார், நான் கேட்கறது நியாயம்னா பெண்கள்லாம் கை தட்டுக்கா. அங்க பாருங்க, நானும் தாய்க்கு பிறந்தவதான். இல்லன்னு சொல்ல நான் என்ன பேய்க்கா பிறந்தேன்? விசாரிப்போம். உங்க அம்மா பிள்ளைய பெத்தாங்கன்னா நான் என்ன செங்கலையா பெத்தோம்? நாங்க கேட்கிறேன். நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு கிடக்குறேன். சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், நான் கேட்கறதுக்கு சரி, நான் கை தட்டு கேள்மணி. நான் கேட்கறேன் சார், நாங்க மருமகளா வரல சார். மருமகளுக்கும் மாமியாருக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் சார்? ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வித்தியாசம். அப்போ போற வீட்டுக்கு மரியாதை எங்களுக்கு கொடுக்கறாங்களா மாமியார்? வா போன்னு பேசுறாங்க. ஆனா எங்க அப்பா வீட்டுக்கு நீங்க வரீங்க, மாமனாருக்கும் மருமகனுக்கும் வயசு எவ்வளவு வித்தியாசம்? ஒரு 20 வயசு வித்தியாசம். எங்க அப்பா உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறாங்க? வாங்க மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க மாப்பிள்ள, கட்டிங் போடுவோம் மாப்பிள்ள, கொடுக்கறாங்கல்ல சார்? சரி, எதுக்கு வரா கைதட்டு இப்படின்னு ஒன்று வருது? என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னன்னு தெரியலையே. அதான் டமக்ரான். டமக்ரான்? டமக்ரான் அதான் டமக்ரான். அது கறி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற சூப்பு. அதை நீங்க மட்டும் தான் சூப்பு தொண்டைக்கு, எங்களுக்கு நீங்களும் சாப்பிடலாம். மெடிசனா? அது நல்லா அந்த சிறப்பு எல்லா மெடிக்கல்லையும் கிடையாது, 12 மணி மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை, என்ன சிறப்பு நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க. நாங்கள் நேம் பல சிறப்பு இருக்குது. ராயல் அக்கார்டு, 1848, மேன்சன் ஹவுஸு, பெகன் கிங்லூயிஸு, லெமன் பக்காடி, போல்ஸ், பிரிட்டிஷ், ஜுனோ, 5000. இதெல்லாம் ஆனா பெண்ணா? எது மெடிசன் நேம்? ஆண்கள் இதெல்லாம் டானிக். அதான் ஆண்கள் சாப்பிட்றதா பெண்கள் சாப்பிட்றதா? எல்லாரும் சாப்பிடலாம். காமன் சிரப் எல்லாம் ஒரு மேன்சன் ஹவுஸில் தான் கிடைக்கும். ஓஹோ. இந்த பொம்பளை யோசிக்கிறாங்க, இது என்னடி டானிக்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேறாங்க. ஏன் சார், வந்ததுலேருந்து அம்மா தான் தாய் தான் பேசுறாங்கல்ல சார்? ஒரு விஷயம் நான் கேட்குறேன் சார், கேளுமா. இவ்வளவு பேச்சு அம்மா தான் சொல்லி பேசுறீங்க மஞ்சுநாதன். அம்மா மாதிரி எல்லா கணவனுக்கும் பொண்டாட்டி கிடைக்கும் சார். தாய் மாதிரி மனைவி வேணும்னு தேடி தேடி பாசமான மனைவியை உங்களால கண்டுபிடிச்சு கட்டிக்க முடியும். ஆனா ஒவ்வொரு மனைவிக்கும் எங்க அப்பா மாதிரி புருஷன் கிடைச்சிருக்கா சார்? கேட்கிறேன், உண்மையான கை தட்டுக்கா பெண்கள்லாம். ஏன் புருஷனை பார்த்து என்னங்க வாங்கப்பா, போங்கப்பா, சாப்பிட்டீங்களாப்பா ஏன் கேட்கிறோம்? எங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க மேலதானே சார் பாசமா இருக்கும். எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இன்ஷியல போட்ட ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணத்துக்கு பிறகு புருஷனோட இன்ஷியல் ஏன் சார் போடுறோம்? கடன் வாங்குறதுக்கு தான். இல்ல சார், எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க கணவனுடைய பேரு, கணவனுடைய இன்ஷியலை நாங்க போடுறோன்னா தந்தைக்கு பின் அந்த பாசத்தை கட்டின புருஷனுக்கு தானே சார் கொடுக்குறோம். அவ்வளவு பேச்சு பேசுங்க மஞ்சுநாதன். ஒவ்வொரு பொண்டாட்டி எப்படி தெரியுங்களா வாழறோம்? மீன் தொட்டி இருக்கல, மீன் தொட்டி, மீன் தொட்டியில இருக்கிற மீன் மாதிரி ஒவ்வொரு மருமகளுக்கும் அழறதும் தெரியாது, சிரிக்கிறதும் தெரியாது, தண்ணியில தவிச்சு எப்படி வாழ்ற உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், ஒவ்வொரு மருமகளும் எப்படி வாழ்றிய? மீன் தொட்டியில உள்ள மீன் மாதிரி வாழறோம். நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்களோட. அந்த புறத்துலயா? சொந்த புறத்துக்கே வேலை இல்லை, அந்த புறத்துக்கு வர போறீங்க. பெரிய நொந்த புறமா இருப்பீங்க எவ்வளவு இருக்கீங்க. அப்படி கணவன் மனைவியோட சேர்ந்து வாழணும் சார். வாழும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? முத்து நகையே முழுநிலவை மாதிரி இருக்கும். முத்து நகையே முழு நிலவே, கொத்து விளக்கே கொடி மலரே, முத்து நகையே முழு நிலவே, கொத்து விளக்கே கொடி மலரே, கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமையில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடி மலரே, இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான், உங்கள் தேசம் வளர்பிறைதான். முத்து நகையே முழு நிலவே,
குத்து விளக்கே கொடி மலரே. நல்லா ஜோரா ஒருத்தர கை தட்டல் கொடுங்க. ஆ. அக்கா பெண்கள் எங்க பாருங்க சார். ஆண்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு பெண்களும் இந்த காலத்துல சிங்க பெண்கள். எப்படி? நான் கை தட்டுங்கன்னு கேட்கவே மாட்டேன். கையை அப்படி காட்டினாலே பெண்கள் கை தட்டுவாங்க. பாக்குறீங்களா? எங்க கை தட்டலன்னா என் வளையல கூட கட்டி கொடுத்துட்டு போறேன். ரைட், கட்ட சொல்லு பாப்போம். அக்கா ப்ளீஸ். பிச்சை எடுக்காத. நம்ப முடியல சார். தரு நீ இப்படி சொல்லணும். ஆனா என் பங்காளி என்னை எப்படி காப்பாற்றுவாங்க தெரியுமா? நான் இப்படிலாம் கெஞ்ச வேண்டியதில்லை, இப்படிலாம் கெஞ்ச வேண்டியதில்லை. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எப்படி கைதட்டு பாத்தியா, விசிலும் சேர்த்து வருது. சார் ஒரே நிமிஷம் சார். டே தம்பி, நீல கலர் பனியன், என்னைய பார். நான் யாரு உனக்கு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் அவன் சித்திங்கிற. டேய் இங்க பாருடா தம்பி, நான் யாரு உனக்கு? அத்தை. சித்தி. பார்த்தவனே நல்லா சிரிச்சான் சார். அழகா சிரிக்கிறானே. நமக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சன பேச்ச கேட்டு சிரிச்சானவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவனும் அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். சார் வந்ததுல இருந்து தாய் தான் பேசுறீங்கல்ல. உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு சரியான தாரமா இருந்தாதான் மஞ்சுநாதன் பிறந்திருக்க முடியும். உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு நல்ல குடும்பம் பண்ணிருந்தாதான் மகாராஜன் பிறந்திருக்க முடியும். நினைச்சு பாருங்க. இல்லன்னு உண்மைதானே சார்? உண்மைதான் சார். உங்க அம்மா உங்க அப்பாவை முந்தானையில முடிச்சு வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. உங்க அக்கா அவங்க உங்க மச்சான முந்தானையில முடிச்சு வச்சுக்கலாம், அது தப்பு இல்ல. நாங்க எங்க புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சா என்ன தப்புங்கறனா? கரெக்டான கேள்வி இது. பெத்த தாய்கிட்ட போய் கேளுங்க. ஏம்மா உன் மகளை கட்டி கொடுத்திய மேச்சேரியில எப்படி இருக்கு? என் மகளுக்கு என்ன குறை? என் மருமையே என் மக கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். ஏம்மா உன் மயனுக்கு ஓமலூர்லேருந்து பொண்ணு எடுத்திய உன் மருமக எப்படி? அவள் தான் வந்த உடனே என் மயனை பிடிச்சி வச்சுக்கிட்டாலே, முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிட்டாலே. இவங்க மக மட்டும் வளைச்சு போட்டுக்கிட்டாலே, இவங்க மருமக இடிச்சு போட்டுக்கிட்டா. இதானே பேசாம சார். சார் தாய்ங்கிறவ 10 இருந்து உங்களை 10 மாசம் சுமந்தான்னு வச்சுப்போம். நாங்க உங்களை 10 மாசம் சுமந்த உங்க தாயிட்ட இருந்து நாங்க தாம்பத்தியம் இருந்து உங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கிறோம்ல. சார் தாம்பத்தியம்னா என்ன? தாம்பத்தியம்னா மஞ்சனா தாம்பத்தியம்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தாம்பத்தியங்கிறது சொல்லுங்க என்ன ஃபர்ஸ்ட்? எங்களுக்கு தெரியும். தாம்பத்தியம் என்பது இது ஊர்க கிடைக்காம இது என்னடா கட்டிங் போடுறது. ஹலோ, தாம்பத்தியம்னா என்னன்னு சொல்றேன். இது குடும்பம் நடத்துறது. அது கிடையாது சார். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது எவ்வளவு பத்தியம் இருக்கிறா. பிடிச்சதெல்லாம் பிடிக்காம சாப்பிடாம இருந்து பத்தியமா பால் கொடுப்பல்ல, அதே மாதிரிதான் தாம்பத்தியம் என்பது. தாம் பத்தியம் இருந்து புருஷனுக்கு காய்ச்சல்னு வச்சுங்க, அவ புருஷனுக்கு கஞ்சி கொடுத்துரு, அவளும் கஞ்சி குடிப்பா. உங்களாட்ட பாலகட்டில் உட்காந்து பீர் அடிக்க மாட்டா. உண்மையிலே ஒரு கை தட்டுங்க. உண்மை சார், உண்மை. ஆனா இன்னைக்கு இருக்க பொண்டாட்டி நல்லா இருக்காளா? நல்லா தானே. ஒண்ணு இல்ல சார், எங்க அம்மா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போச்சு. அவ சொல்றா மறுநாள் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், போட்டி போடுறான். எங்க அம்மா போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போச்சு, இந்த வாரம் நான் போவேங்கிறா. போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, இந்த வாரம் சொல்றா நான் சாவு வீட்டுக்கு தான் போவேன்னா. உனக்கு ஒப்பாரி அழுக தெரியாது வேணாம் அப்படின்னு சொன்னேன். கேட்கலாம் இல்லையா? நான் ஒப்பாரி அழுவேன்னு சொல்லி டச்சு போகணும்ல, யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கா. அழுதுகிட்டு இருக்கையில் டாஜ் போலுக்கு போட்டு அமுக்குனதுல பாட்டு மாறி அந்த காக்கா கொண்ட காரி சாவு விடையே ஒரே குழப்பம் போச்சு. யாரு அவன் சாவு வீட்டில் விட்டு அந்த காக்கா கொண்டக்காரி பாட்டை போட்டதுன்னு இவ்வளவு குழப்பத்தை நீங்க தானே உண்டு பண்றீங்க சார். குழப்பத்தை உருவாக்குறது நாங்க கிடையாது, அத முதல்ல தெரிஞ்சுங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கூட தானே இருந்தீங்க. ஆமா. அப்புறம் ஏன் விளக்கேத்த ஒரு பெண்ணு வேணும், விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும்? ஏன் ஏற்கனவே இருட்டு வீட்டுல இருந்தீங்க? சொல்லுங்க சார். அப்பதானே குடும்பம் விருத்தி அடையும். விருத்தி அடையறதுக்கு தானே நாங்க வேணும். உங்க அம்மா கூட இருந்தா குடும்பம் விருத்தி ஆகுமா? ஆகாது. தலைமுறைங்கிறது யாரால தலைக்குது? யாரால சார் தலைக்குது? வர்ற மருமகளால தலைக்குது. அப்ப தாயா தாரமா? தாயா தாரமா? தாயா தாரமா? தாரம். தாரம் சார். அன்பத்தாரம். அன்பத்தாரம். பண்பத்தாரம். பண்பத்தாரம். பாசத்தை தாரம். பாசத்தை தாரம். முத்தத்தை தாரம். தாரம். நகநட்டெல்லாம் கழட்டி தாரம். உங்களுக்கு பிள்ளைய பெத்து தாரம், அதுக்கு பேர் தான் தாரம்.
அதனால தாரம் இல்ல. ஏன் தெரியுமா உங்களுக்கு தாரம் பேர் வச்சான்? அப்புறம்? இப்ப நான் சொல்றேன், கைதட்டு வரும் பாரு. எப்படி? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். தாரம் கடைசியா கடையில போய் தாரம், ட்ரிபிள் எக்ஸ் ரம், பக்காடி ரம், டைமண்ட் ரம். அதனால உங்களுக்கு பேர் தாரம் 140 டைமண்ட். சார் ஒரு நிமிஷம் சார், உங்க 3 பேர் கல்யாணம் ஆகலல்ல தம்பி, இங்கிட்டு பாருங்க. ஏன் நீ என்ன பொண்ணு வாக்கத்து வைக்க போறியா? உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அங்க ஒரு ரவுண்டானாவுக்கு கல்யாணம் ஆகல, எல்லாம் தாடி தம்பட்டியோட இருக்குது. ஒரு பொண்ணு வரட்டும், ஹேர் ஸ்டைல் பாருங்க பரட்ட தலையா இருக்கு. இதே பொண்ணு வரட்டும் எப்படி இருப்பா? அப்படி மஞ்சனாதுல பாரு, வாக்கு எடுத்து எதுக்கு சீவிருக்காரு? பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். ரைட்டு. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண முன்னாடி மண்டை பூரா முடியா இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த சொட்டை விழுந்துருச்சு பாரு. ஏன் தெரியுமா கல்யாணம் ஆம்பளைக்கு பூரா சொட்டை விழுவுது? ஏன் தெரியுமா கல்யாணம் ஆம்பளைக்கு சொட்டை விழுவுது? இந்த பொண்ணை பற்றி வச்சிருக்கேன் பூரா. நான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு என் தலையிலாவது ஏற்றி வைக்கிறோன்னா அன்னைக்கு தான் என் வயிற்ற வலிவோம். நம்ம தலையில் ஏற்றி வச்சு தான் ஆம்பளைகளுக்கு பூரா சொட்டை விழுவுது. சார் நிறைய ஆண்கள் கல்யாணம் பண்ணாதான் இருக்கீங்க. கல்யாணம் ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கன்னு ஒண்ணு போவீங்க. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு வேணான்னு சொல்லிட்டு வராதீங்க. ஏன் 10 வருஷம் கழிச்சு குண்டா தான் ஆக போறோம். அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்கறேனா? அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிளைக்கு சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லிடாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அவன் சொட்டையா தான் போக போறேன், எங்களை கட்டிக்கங்க. சார் இவ்வளவு பேசுறீங்கல்ல சார், நீங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க சார். அம்மா தான் முக்கியம் மஞ்சுநாதன் பேசிருக்காங்க, அடுத்து பேச இருக்காங்க சார். நான் கேக்குறேன், வெறும் இட்லியை எல்லா ஆண்களும் சாப்பிட்டு பாருங்க. வெறும் இட்லி சாப்பிடுங்க ரெண்டு பேரும், சுவையா இருக்குமா? சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது, டேஸ்டா இருக்காது. அமுட்டும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்குதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் சுவை சேர்க்கிறது தாரங்கிற மனைவி. தட்டுக்க கைய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கல்ல. இட்லிங்கிறது புருஷ மாதிரி, ஆமா. சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. உண்மை. வெரி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். ஆமா சார். சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி, அதாண்டா சட்னி ஊசி போயிருது. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தக்காளி சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான். சிலர் சாம்பாரை பிணைகிறான், சிலர் பொடி வச்சு சாப்பிட்றான். சார் எங்க வீட்ல எல்லாம் நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன். நீ ஒரு சட்னி தான் வைக்கிற, உன் புருஷன் எத்தனை சட்னி சாப்பிட்றான்னு அவனை கேட்கணும். சார் அப்பெல்லாம் கை தட்டாதீங்க, நான் இங்க தான் நிக்கிறேன். என் மனசு பாண்டிச்சேரில மாமாவை சுத்தி சுத்தி வருது. உன் மனசு சுத்துது, உன் புருஷன் எங்க சுத்துறானோ? சார் புருஷங்கிறது சோறு மாதிரி. ஓஹோ. சோறு மாதிரி புருஷன், சாப்பாடு மாதிரி. மனைவிங்கிறவ குழம்பு மாதிரி. குழம்பு ஊத்துனாதானே குழச்சி அடிக்க முடியும். அப்படிதான் கணவன் மனைவி உறவு. புருஷங்கிறது சோறு மாதிரி, பொண்டாட்டிங்கிறது குழம்பு மாதிரி. நேத்து என்ன குழம்பு சாப்பிட்ட? புளிக்குழம்பு. இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட்ட? சாம்பார். நீனே ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிட்றா இல்ல? நீனே சோத்துல ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு சாப்பிட்றா இல்ல? அப்ப நான் ரசம் வரைக்கும் சாப்பிட்றது தப்பா? சார் ரைட்னா கை தட்டுங்க ஆம்பளையா, நம்ம என்ன வேணா சாப்பிடலாம். சார் தண்ணி ஊத்தியே சாப்பிடுவோம் நம்ம. சார் மனைவியை ரொம்ப குறை சொல்லாதீங்க. மனைவி ஃபேன் ஒண்ணு. எப்படி? அது ஃபேன் ஓடிக்கிட்ட இருக்கிற வரையும் தான் உங்களுடைய வாழ்க்கை குள்ளு குள்ளு குள்ளுன்னு இருக்கும். அத ஃபேன் நின்னுடுச்சுன்னு வச்சுங்க, உங்க வாழ்க்கை புழுங்கி போயிடும். நீ என்னன்னு மனைவி ஃபேனா இருந்தாலும் புருஷங்கிற ரெகுலேட்டர் இருந்தா தான் அது கரெக்டா சுத்தும், இல்லன்னா நின்றோம் தெரிஞ்சுக்க. ரெகுலேட்டர் ஒர்க் பண்ணனும்னா கூட அந்த ஃபேன் ஓடணும் இல்லையா? அப்படி ஓடும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கும்? கணவன் மனைவியை நினைக்கணும். யார் மனைவிய? அவங்க மனைவி. உங்க மனைவியவா? கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? என்ன நினைச்சேன் நான், என்ன நினைச்சேன் என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதே. உன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதே. சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே. சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே. குற்றால சாரனது கண்ணோடு ஊறி வர ஒன்ன நினைச்சே நான், ஒன்னு நினைச்சேன் என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதே. வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம் சார். சார் 1000 பெண்களை பார்த்து
பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரே சார், நீங்க வர்ணிச்சிருக்கீங்க? அவர் 1000 பேரை பார்த்தாரு, வர்ணிச்சாரு. நான் எவ்வளவு பார்த்தேன் வர்ணிக்க? ஒருத்தரை பார்த்திருக்கீங்கல்ல? அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா நான் வர்ணிக்க மாட்டேனா சார்? மனைவியை வர்ணிக்கணும் சார். கண்ணதாசன் வர்ணிச்சார் சார் உங்க மனைவிய. அப்படியா? கண்ணதாசனுக்கு 3வது மனைவி தான் அவங்க. அவங்களே வர்ணிச்சார் சார். எப்படி? எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும்னு கண்ணதாசன் வர்ணிச்சார். அதை பார்த்தே மாமா முத்து வர்ணிச்சாருங்க. உன் மாப்பிள முத்து வர்ணிச்சாருங்க. என்ன வர்ணிச்சாரு? என்ன தெரியுமா? எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னாருங்க. கட்டிங் போட்டிருப்பேன் போல ஒளறி இருக்கேன். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா, அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க ஒப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதுனா. எங்க வீட்டுக்காரர் கவிதை சொன்னார். என்ன சொன்னார்? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னார். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனாம் பாரு, என்னன்னு? செம்ம கவிதை. என்ன சார்? அன்பே என் இதயத்துக்குள் வா, அந்த புள்ளை செருப்பா கலட்டவா, என் இதயம் என்ன கோயிலா, சும்மா அப்படியே வந்து தருக்கு பொறுக்குன்னு போட்டு மிதி. அப்படி எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னார். என்ன எழுதினார்? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீ தான் கௌதமின்னு சொன்னார் சார். 3/4 குவார்டர் போட்டேன். அப்ப எங்க ஊர்ல ஒருத்தன் எழுதினாம் பாரு காதல் கவிதை, அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்ட. இப்படி பல கவிதை நான் வச்சிருக்கேன் சார். அப்படி கணவன் மனைவி பார்த்து வர்ணிக்கணும். முதல் இரவு அன்னைக்கு கையை பிடிக்கிறதுல இன்பம் இல்ல சார். காமம் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைப்பதை விட, காமம் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைப்பதை விட, கண்ணீர் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைக்கணும் சார். நீ சொன்னான்னு சொல்லி நான் நேத்து போய் பிரச்சனை ஆகி போச்சுமா. என்ன சார்? நீ என்ன சொன்ன? காமம் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைப்பதை விட கண்ணீர் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைக்கணும். அப்படித்தாம்மா ஒரு அம்மா அழுதுக்கு நின்று போய் அணைச்சேன் திட்டுறாங்க. நான் உங்க மனைவியை என் மனைவியவா? என் மனைவியை நான் ஒருபோதும் அணைக்க மாட்டேமா. அவ அணைக்கிற சைஸு கிடையாதுமா. அன்னைக்கு நேற்று என் பொண்டாட்டியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு போகிறேன், மேம்பாலத்தில் வண்டி ஏற முடியாமல் உருங்குது. எழுத்த மாதிரி வந்தது கேட்குறான், என்ன சார் இவ்வளோ லோடு ஏற்றிக்கிட்டு எங்கே சார் கிளம்பிட்டியே அப்படின்னு கேட்குறா. ஐயா முன்வீலு டபக்கு டபக்குன்னு தூக்குது. தயவு செய்து மனைவிங்கிற உறவை குறையே சொல்லாதீங்க. தாயை கூட குறை சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா தாரத்தை குறை சொல்ல உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஆனா மனைவிங்கிற உறவு நாங்க எங்க வாழ்க்கையை வெறுக்கணும்னு வச்சீங்க, எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு. 1000 காரணம் இருக்கு சார். செத்து போகணும்னு நினைப்போம் சார், டெய்லி நினைப்போம். இவன் கூட வாழறத செத்து போகலாம், இவன் கூட வாழறத செத்து போகலாம் நினைப்போம் சார். ஆனா வாழறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நாங்க பெத்த 2 புள்ள தான் சார் இன்ன வரையும் உயிரோட இருக்க காரணம். இத ஒண்ணு சொல்லுதுக எல்லாம். உனக்காக உசுர வச்சுக்கிட்டு இருக்கு. நீ தினம் புருஷன் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கியா? அதை பத்தி நீ கவலைப்பட்டியா? உனக்காகத்தான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்காகத்தான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு புள்ள பிறந்துருது. அது எப்படி தேன் பிறக்குது தெரியும். அந்த புள்ள எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் மேல உள்ளவங்க கொடுக்குறான், நம்ம கையில என்ன இருக்கு சார்? கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அம்மா கூட இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? கண்டக்டர் சீட்டு மாதிரி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு தாரம்ங்கிற மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? டிரைவர் சீட்டு மாதிரி, ஒருத்தர் தான் உட்கார்ந்து வாழ்க்கையும் ஓட்ட முடியும், பஸ்ஸையும் ஓட்ட முடியும். ஞாபகம் பாத்தியாடா? பாயிண்ட பாடுறா, நீ தான் பேசுற. எங்க அப்பா அப்படி செதுக்கி வச்சிருக்கார். செதுக்கி இருக்கான், நல்லா செதுக்கி இருக்காங்க அப்பன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி வர முன்னாடி ஆம்பளை வாழ்க்கை கண்ட்ரக்டர் சீட்டு மாதிரி, யாரு வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் எந்திரிச்சு போகலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தாரம் வந்ததுக்கு அப்புறம் டிரைவர் சீட்டு மாதிரி, அவன் மட்டும்தான் உட்காரணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதுல ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் டிரைவர் மாறுறான்னு சொல்றேன் சார். ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை, ஒவ்வொரு மனைவியால தான் வீடே கட்டுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் பாதி வீடு விரிசல் விடுது போறோம். புருஷங்கிற கொத்தனார் சரியில்லைன்னு, பொண்டாட்டிங்கிற சித்தாளி சரியில்லைன்னு பெருசா புருஷன் சம்பாரிச்சு போடுற ட்ரம் மாதிரி அவரன்னு சொன்னாங்கல்ல. நீங்க சம்பாரிச்சு எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் சார், 1000 வாட்ஸ் பல்பு எங்க முகத்துல எரியும் தெரியுமா? அது உண்மை. ஆமா, உங்க அப்பா கை கட்டுமா பொத்தி மறைச்சி ஆசைகளாலே பொட்டு துடிக்குது பருவத்தின் மேலே, கத்திரி வெயிலில் கொதிப்பது போலே காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கும் மேலே, காதல் பொறுக்குது கழுத்துக்கும் கீழே, கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். வாய் செவக்கணும் சார். வெத்தலை
போடும்போது நாக்கு செவந்தா என்ன தெரியுங்களா அர்த்தம்? என்ன அர்த்தம்? மனைவி வெத்தலை பாக்கு போடும்போது நாக்கு செவந்தா புருஷன் மேல பாசம்னு அர்த்தம். ஓஹோ. கணவன் வெத்தலை பாக்கு போடும்போது நாக்கு செவந்தா மனைவி மேல காதல்னு அர்த்தம். அப்போ கல்யாணமே பண்ணாதவனுக்கு நான் வெத்தலை வாக்கு போடும்போது சிவந்தா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ண காத்திருக்கான்னு அர்த்தம். அப்படி இல்ல, பெத்த தாய் மேல அவன் பாசமா இருக்கான்னு அர்த்தம். அதனால சிவக்குதுன்னு அர்த்தம். அப்படி தெரிஞ்சுக்க சார். தாய் மேல பாசம் வைக்க கூடாது நாங்க சொல்ல சார். தாய் மேல பாசம் வச்சிருக்கவங்க தான் மனைவியை சந்தோஷமா பார்த்துப்பாங்க. அதுல எந்த குறையும் கிடையாது. 1330 குறளை வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. ஓஹோ. இல்லன்னு சொல்லுங்க. அர்ச்சந்திரன் பொய் பேசலன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு? பாரதி அவங்க ரொம்ப வறுமையில இருக்கும்போது கண்ணம்மா என்ன பண்ணுவா, பக்கத்து வீட்டுல நெல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போவாங்க சார். இவர் அந்த நெல்லை எடுத்து காக்காவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். அங்க கண்ணம்மா ஓடி வந்து, ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லையேன்னு சொல்லும்போது அதுக்கு பாரதி சொல்லுவாரு, உன் கையால குப்பைக்கீரையை பெரிச்சு ரசம் வச்சா கூட எனக்கு அது அமிர்தம்னு சொல்லுவார் நடுவர்களே. அப்படி மனைவி மீது அவருக்கு காதல். உங்களுக்கு யார் மீது காதல்? அதெல்லாம் சொல்ல முடியாது. காதல்னா மனைவி மீது காதல் சொல்லுங்க. மனைவி மீது காதல். மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கலக்கிட்டு அப்படி நாகரிகமா டிப் டாப்பா வரீங்களா, டாக்கு டக்கரா. யாரு காரணம்? ஒயிட் அண்ட் ஒயிட் யார் சார் காரணம்? உங்க மனைவி. ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு என் பொண்டாட்டியா காரணம்? யாரு? துவைக்கிற வேலைக்காரி தான் காரணம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். ஒத்துக்குங்க. இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன். நல்லா ஜோரா கை தட்டுங்கக்கா. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். சூப்பர் சார். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையை ஒத்துக்கிறேன். அருமை சார், அருமை சார். என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடும் வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால விட்டு வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம சார். 60 போச்சு சார். இப்போ வெத்தாமையா தர்றாரு சார். வாழ்க்கையே நாசமா. எல்லாம் போனாலும் கூட சொத்தா நினைக்கிற மனைவியை அசையாம அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அவ இருக்கிறதுனால தானே முட்டும் போச்சு. இருக்கிறதுனால 7 ஜென்மமும் நீதான் என் மனைவி நினைங்க சார். நினைக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 7 ஜென்மமும் நல்லா இருக்கும். ஆஹா. 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அது சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்மம் அந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? 2 கேள்வி கேட்டுட்டு நறுக்குன்னு உட்கார்றேன் பாருங்க. அப்படி நறுக்குன்னு உட்காரு. நான் கேக்குறேன் சார், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல? ரைட். அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா வீட்ல இளவரசியா வாழ்ந்தவங்க தானக்கா. உண்மையான கைதிடுங்கக்கா பெண்கள்லாம். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இளவங்கத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவ அங்கே வாழ வேண்டியதானே. இங்க என்ன வந்த? எங்க அப்பா அம்மா பாழுங்கடத்துல விழுனால தான் விடறோம். அது ஏன் எங்க ஓட்டு கணத்துல வந்து விழுவுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தோம்? சானியா மிர்சா மாதிரி இருந்தோம் சார். இப்ப எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே இருக்க சார். எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது கையை காட்டுனதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு சார். இப்படி காட்டினா அதை வாங்கி கொடுப்பாரு, அப்படி காட்டினா அதை வாங்கி கொடுப்பாரு. எதை சார் வாங்கி கொடுத்தாங்க அந்த புருஷன் வீட்டுல? இது ஒண்ணு சொல்லுதுங்க. என்ன சொல்றேன்னா சார், நம்ம சுருக்கமா பேசிக்கிறோம். இப்ப இந்த தென்னந்தோப்பு இருக்கு, நிறைய தேங்காய் வருது. தேங்காய் எல்லாம் ஒரு லாரியில ஏத்தி ஆந்திராவுக்கு கொண்டு போகிறோம். லோடி ஏற்றி கொண்டு வரோம். நான் லாரி ஏற்றேன்னு சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. லாரியில் ஃபுல்லாக லோடு ஏற்றி கொண்டு வரோம். ஆந்திராவில் லோடு இறக்கணுன்னு டிரைவர் உடனே வண்டி எடுக்க மாட்டார். டயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கிரீஸ் அடித்து தார் பாயெல்லாம் அடித்து வச்சு ரெஸ்ட்டு போட்டு தான் திருப்பி அடுத்த லோடு ஏற்றுவார். நான் லாரியை பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. நான் லாரியை தானே சார் பேசுகிறேன். இப்போ நம்ம பகுதியில் நிறைய சேலைகள்லாம் தயார் பண்ணுறாங்க. இங்கேருந்து சூரத்து போகுது லோடு ஏற்றி, வண்டி ஃபுல் லோட் ஆயிடுச்சு. திருப்பி இறக்கணுன்னே அடுத்த லோடை ஏற்ற மாட்டாங்க. ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு போட்டு அப்புறம் தான் மறு லோடு ஏற்றுவாங்க. லாரியை பற்றி பேசிக்கிட்டீங்க. நீ பேசுனது பிரச்சனை இல்லை. இப்போ நீ என்ன கேட்ட? 3 மாதம் ஏன் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க? நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே, உங்கள் பிள்ளை தானே. நீங்கள் குழந்தை பிறந்து
3 மாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆதாரம், ஓ எங்கள் வீட்டில் இருந்தால் சேதாரம். சார் பாதுகாப்பு கருதி தான் உங்களை அங்கே கொண்டு போய் விடுறோம். ஆண்மை பெருசா ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஆண்மைனா எது தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை சார். மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, தன் மனைவி குழந்தையாக பார்த்துக் கொள்வதன் ஆண்மை சார். இந்த உலகமே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு மனைவி நிர்ணயிக்கும் போது நீங்க நிர்ணயிச்சா என்ன சார் தப்பு? நான் கேட்கிறேன். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் கூட வாழுங்க சார். கோயிலுக்கு போய் நீங்களா ஓ மோம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ மாம்னு சொல்லுங்க சார். வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க. வானவில் வளைந்தால் தான் சார் அழகு. ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. வர்ற மருமகளை நல்லாரு, உன் குடும்பம் செழிக்கணும், நல்ல வார்த்தைகளை மாமியார் தானம் செய்யுங்கள். உங்க அம்மா உங்களுக்கு தாய் என்பவள் உங்களுக்கு வரம்னா உங்க வாழ்க்கையே வரமாக்க வந்தவள் தான் தாரம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மஞ்சுநாதன் போட்ட போடுக்கு இந்த அம்மா பதில் போட்டிருக்காங்க. வெல்டன்மா, ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. காலத்தோடாத, அது மட்டும் செய்யாத. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்கும் கைதட்டுறீங்க. இவனுக்கு என்ன மாதிரி கைதட்டினீங்களோ அதே மாதிரி இந்த அம்மா கைதட்டு நடுவரை லூசு பயிலாக்கி விடலான்னு பிளான் பண்ணுறீங்க. இங்கேயும் கைதட்டிய ஆனால் நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே போன வருஷத்தோட இந்த வருஷம் ரசனை கூட இருக்குது. நல்லா ரசிக்கிறீங்க. சில ஊர்களெலாம் ஆடல் பாடல் வச்சு ஒற்றே கூட்டம் கும்முன்னு உட்கார வச்சுருப்பாங்க. டான்ஸு ப்ரோக்ராம் முடிய முன்னாடி பார்த்தா 4 பேர் ஏய் இங்கே போ போலீஸ்கார் வந்து பொங்கடான்னு விரட்டுவார். டான்ஸு ப்ரோக்ராமில் இந்த பட்டிமன்றத்தில் மட்டும் தான் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே உங்கள் ரசனை நாங்கள் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். 2 அணி தலைவர்களும் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த கட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். குடுமி பிடி சண்டை முதற்கொண்டு வரும். அடித்து உருளுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஜாம்பவான்களை கொண்டாந்து இறக்கியிருக்கேன். ஏன்னா அப்படித்தான் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை இருக்குது சார். பொண்டாட்டின்னு இவங்க போல அருமையாக சொன்னாங்கல்ல. ஒன்றும் இல்லை சார். போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடித்தேன். கதவை திறந்தா. அவள் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னா அவள் கதவை திறந்தோடனே அப்படின்னு சிரித்தேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தா இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். காலிங் பெல் அடித்தேன். கதவை திறந்தான். இப்போ தான் சிரிச்சா திட்டுறாளே அப்படின்னு சொல்லி அவள் கதவை திறந்தோன்னே இப்படியே இருந்தேன். என்னையை பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். அப்படியே காலை 4 மணிக்கு எவள் கதவை திறந்து வச்சுருக்கா அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு? நிம்மதியாக வாழ விடுறது இல்லையா என்பதை புலம்பி பேச வருகிறார் புலம்பல் வித்தகர் அருமை தம்பி ஜெய்சங்கர் அவர்கள். அருமையாக பாடல் பாடிக்கிட்டே இருப்பார். இங்கே பேசிக்கிட்டு அவர் ஒரு பாட்டை எடுத்து அந்த அளவுக்கு பாடக்கூடிய திறமை படைத்தவர். பேட்டி நாயகன். ஹலோ, போய் மைக் செட்டு காட்டு போய் ஆன் பண்ணி வாங்கிட்டு வா. ஹலோ 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 சேக்கல் நடுவர்களே, ஆ நல்லா இருக்கீங்களா? என்ன முடியாமல் கிடந்திய? எப்பா என்ன எங்கே வந்த? இங்கே மேச்சேரியில் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு போகலான்னு சொல்லியிருக்கேன். காலையில் நேற்றே சந்தை முடிஞ்சிருச்ச. காலையில் வாங்கி கட்டி கிடந்தாரு அவுத்துட்டு போவோம். நல்லாம்பள்ளி சந்தைக்கு போயிட்டு வரியா? எந்த ஊர்? நல்லாம்பள்ளி சந்தை. நல்லாம்பள்ளி நல்ல ஆடு கிடைக்குமோ? வெள்ளாடு தான் கிடைக்கும், நல்ல ஆடு கிடைக்காது. ஓ, வாங்கிட்டு போகலாம். என்ன வேணும்? ஆட்டுக்குட்டி தான். இப்போ நம்மள்ட்ட இருக்கு வெடிக்கடைக்காரன் மட்டும்தான் இருக்கார். வெங்கடேஸ்வர வெடி வாங்கி தரவா? வெடி வாங்கித்தாங்க. மருந்து நிறைய வச்சுருக்காரு, வாங்கி தரவா? வாங்கித்தாங்க.